செய்தி. காலை 6 மணி முதல் ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாமல் சுற்றி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உணவுப் பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைகுண்டம் அருகே வெள்ளத்தில் சிக்கியுள்ள பயணிகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுடலைமணி நம்மோடு இணைகிறார். சுடலைமணி வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். நிச்சயமாக ரஷ்மி, அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் என்பது பாதிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இரவு கிளம்பிய செந்தூர் எக்ஸ்பிரஸ், அதாவது சென்னையை நோக்கி கிளம்பிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் 800 பயணிகளுடன் இந்த தண்டவாளத்தில் ஏற்பட்ட அரிப்பு காரணமாக தற்காலிகமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த ரயிலை இயக்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு தற்போது அன்றைய தினம் முதல் கட்டமாக 2 பேருந்துகள் மூலம் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்டில் இருந்த சுமார் 300 பயணிகளை மட்டும் மீட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீறி உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது வரை மீட்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இதற்கிடையில் அவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே நேற்றைய தினம் திருநெல்வேலி வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதற்கான பணிகளும் உடனே துவங்கப்பட்டது. முதல் கட்டமாக கோயம்புத்தூரில் உள்ள சூலூரில் இருந்து சுமார் 2 டன் அளவுக்கு உணவுப் பொட்டலங்கள் கொண்டு வரப்பட்டு நாகர்கோவில் வழியாக பாதிக்கப்பட்ட இடமான ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் மாலை நேரம் ஆனதாலும் இரவு ஆனதாலும் அந்த பகுதியில் அந்த ஹெலிகாப்டர் என்பது திரும்பி சென்றது. மேலும் உடனே அந்த உணவுப் பொட்டலங்கள் அனைத்தும் மதுரை மூலம் இறக்கப்பட்டு மதுரையிலிருந்து இன்று காலை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக அதிகாலையிலேயே வந்த ஹெலிகாப்டர் சுமார் 6 மணி அளவில் இந்த ரயில்வே, அதாவது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வரை உணவுப் பொட்டலங்கள் வழங்குவதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. காரணம், வானிலை சரியில்லை என்றும் இறங்குவதற்கான தகுந்த இடம் இல்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சுமார் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஹெலிகாப்டர் என்பது உணவுப் பொட்டலங்களுடன் மேலே தான் காட்சியளிக்கின்ற மேலேயே தான் வட்டமிடும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அந்த ரயில் சிக்கி தவிக்கும் பயணிகளின் நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. காரணம், சுமார் 3 நாட்களாக அவர்கள் உணவு தண்ணீர் இன்றி மிகவும் சிரமப்பட்டு வருவதாக ஏற்கனவே நேற்றைய தினம் தெரிவித்திருந்தனர். நேற்று முன்தினம் இரவும் முழுமையாக இருள் சூழ்ந்த இடத்தில் அவர்கள் தங்கியிருந்ததாக கூறினர். இந்த நிலையில் தான் தற்போது உணவுப் பொட்டலங்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. உணவுப் பொட்டலங்களை வழங்குவதற்காக ஹெலிகாப்டரில் வந்த படையினர் தீவிரமாக அவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக அருகில் உள்ள பகுதிகளில் எடுத்து இந்த இறக்கி அந்த பகுதிகளுக்கு கொண்டு விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ள முடியுமா என்ற ஒரு கோணத்திலும் அவர்கள் தொடர்ந்து விசாரணை பார்த்து வருகின்றனர். ஆனால் தற்போது வரை அவர்கள் இறங்கி அந்த பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் தற்போது வரை உணவுகள் வழங்கவில்லை என்ற தகவல் தான் வெளியாகியுள்ளது. கர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.